மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் நவயுகா கன்சல்டன்சி சர்வீஸ் மேம்பாட்டு பயிற்சி மையம் இணைந்து கல்லூரியில் பயிலும் பாண்டிச்சேரி நகர்ப்புற மற்றும் கிராமப்புற ஏழை இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கும் தொடக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் திறந்தவெளி வகுப்பறையில் ஜூம் மீட்டிங் மூலம் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் தொடக்க விழாவினை கல்லூரி முதல்வர் டாக்டர் சசிகாந்த் தாஸ் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். பின்னர் நடந்த நிகழ்ச்சியில் இதற்கான பெயர் பலகையை திறந்து வைத்து அங்கு குழுமி இருந்தவர்களிடத்தில் பேசுகையில், மாணவர்களின் வேலை வாய்ப்புக்கான திறன் குறித்த பயிற்சிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றது. இத்தகைய பயிற்சிகள் வழியாக இந்த 21ஆம் நூற்றாண்டில் தேவைப்படுகின்ற தொழில்நுட்பம் சார்ந்த திறன்கள், அதை சார்ந்த படிப்புகள் மற்றும் தேவைப்படுகின்ற அறிவு தளங்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. மேலும் இதனை மெருகூட்டும் விதமாக இந்த கல்லூரியானது புதுவையில் இயங்கி வருகின்ற நவயுகா கன்சல்டன்சி மையம் வழியாக மத்திய அரசாங்கத்தின் திறன் வளர்ப்பு துறையின் வாயிலாக இந்த கல்லூரியில் பயிலும் 140 இறுதியாண்டு மாணவர்களுக்கு பயிற்சிகள் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முக்கியமாக டேலி, அனிமேஷன், CRM அடிப்படை கணினி மற்றும் பல்வேறு வகையான பயிற்சிகள் வழங்கப்பட இருக்கின்றன. மேலும் இந்த கல்லூரியானது சமூக அக்கறையுடன் கூடிய பல்வேறு முன்னெடுப்புகளை செய்து வருகின்றது. அதன்படி புதுவையில் இருக்கின்ற 3ஆம் பாலினத்தவர்களுக்கு நியூ டெல்லி திவே ஃபவுண்டேஷன் ஆதரவுடன் நவயுகா கன்சல்டன்சி வழியாக திறன் குறித்த பயிற்சிகள் வழங்குவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். நவயுகா கன்சல்டன்சி சர்வீஸ் மையமானது அரசு மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் செயல்படுத்தி வரும் வறுமை ஒழிப்பு திட்டங்களின் கீழ் புதுச்சேரியில் வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்புகளை வழங்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், நவயுகா கன்சல்டன்சி CEO மோகன்தாஸ் ஆகியோர் முன்னிலையில் விழா நடந்தது. இந்த விழாவில் கல்லூரியின் பேராசிரியர்கள், பணியாளர்கள் மற்றும் நவயுகா பணியாளர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கல்லூரி வேலைவாய்ப்பு அலுவலர் டாக்டர் வேலுராஜ் சிறப்பாக செய்திருந்தார். புதுச்சேரி